ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிப்ஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அதுவும் கிச்சனில் பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் அந்த டிப்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம், இல்லை இந்த பருப்பு ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பொங்கி வரும், இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எல்லாமே பொங்கி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கரண்டி எடுத்து நம்ம அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா பொங்காது. நீங்கள் கிச்சனில் இருக்க மாட்டீங்க, வச்சுட்டு ஏதாவது வேலை செய்ய போயிடுவீங்க அப்படின்னாலும் கூட அது மேலே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டா கூட நம்மளுக்கு அது பொங்கி வராது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈவன் நீங்கள் பால் காய்ச்சும் போதும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். டிப் நம்பர் 2. இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மசாலா பவுடர் வீட்லேயே அரைச்சது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கும் போது உங்களுக்கு புழுக்கூடு வந்துடும். புழுக்கூடு இல்லைன்னா அதுவே கட்டி சேர்ந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பவுடர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டப்பாவை நல்லா காற்று போகாமல் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு ரேஷன் இதில் நம்ம வாங்கியிருப்போம். அந்த கோதுமை மாவு நிறையா இருக்கும், அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அது நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த புழுக்கூடு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 4. இதில் பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இது இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக பூண்டை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பேனில் ஹீட் பண்ண போகிறோம். சூடு பண்ணணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு மீடியமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இப்போ உரிச்சு பாருங்கள். நான் ஒரே ஹேண்டில் தான் உரிக்கிறேன். ஒரு கையில் நான் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் தான் நான் உரிக்கிறேன். சூப்பராக ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 6. அலுமினியம் பாத்திரம் பார்த்திங்கன்னா, இந்த வடைச்சட்டி உங்களுக்கு ரொம்பவே பிளாக்காக இருக்குது. இதை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம். வினிகர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு க்ளீன் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம அந்த கடாயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் க்ளீன் ஆகாது. அதனால தான் நான் அந்த சில்வர் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். பிளாக் கலராக வந்திருக்கு. இதை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருச்சு. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஓகே தான். இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி திரும்பவும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அந்த கடாயிலேயே பின்னாடி சைடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் ரொம்பவே பிளாக்காக இருக்குது. அதுக்கு நான் வினிகரும் பேக்கிங் சோடாவும் அப்ளை பண்ணி ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா சில்வர் ஸ்க்ரப் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். பாருங்கள், அழுக்கு போகிறது தெரியுது. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு அழுக்கு இருந்திருக்கு. இதை நம்ம தண்ணியில் அலசிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 50% போயிடுச்சு அழுக்கு. இல்லை 80% போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் இருக்கா பேக்கிங் சோடா மட்டும் நம்ம சமையல் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து சமையல் சோடா யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து அதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி எல்லா பக்கம் பேக்கிங் சோடா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஆனால் இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அழுக்கு சீக்கிரம் போகாது. நம்ம சில்வர் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. பின்னாடி சைடும் காட்டுறேன். இன்னும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸையே நம்ம திரும்ப செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு புதுசாக எப்படி வாங்கினீங்களோ வடை சட்டி அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. டிப் நம்பர் 7ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவ்வளோ பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் கேண்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோவுக்கு நல்லா விசிபிளாக தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக நான் கேண்டில் யூஸ் பண்ணுறேன். கேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ் தான். அந்த டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி பின்னாடி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் பண்ணுற இடத்துல மட்டும் பின்னாடி வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணணும். கீழேயே வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். கையில் பட்டுச்சு அப்படின்னா கையில் சூடு பட்டுரும். அதனால் நம்ம கீழே வச்சு அதை பிளெண்ட் பண்ணுறோம். இந்த ப்ரஷ் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் கேன், இந்த மாதிரி கைவிட்டு கழுவ முடியாத ஒரு பாத்திரம் எல்லாமே வந்து இந்த ப்ரஷ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுவுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. இந்த டிப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளான டிப் தாங்க. நீங்கள் உங்களுக்கு நைஃப் வேணும், கத்தி இருக்கணும், அதுக்காக ஒரு வாங்கணும் நல்லா கிடையாது. இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், இந்த மாதிரி தோல் சீவுறது எல்லாமே வந்து அந்த கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9ல் நம்ம ப்ரஷ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சு நம்ம சூப்பராக இதை வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கோல்கேட் எடுத்திருக்கேன். கோல்கேட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது. ஆனால் இப்போது இதை யூஸ் பண்ணி கழுவுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சிலெலாம் வந்து நம்மளால் கை விட்டு கழுவ முடியாது. அதுக்காக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் கழுவிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி நீங்கள் வாங்குறப்ப எப்படி இருந்ததோ புது மிக்ஸியாக உங்களுக்கு திரும்ப வந்துருச்சு. ரொம்பவே சூப்பரான ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. டிப் நம்பர் 10ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் இந்த மாதிரி அடி பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி தீஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அலசுங்க. நல்லா அலசிட்டு கீழே ஊற்றுறோம் பாருங்கள். குக்கர் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது குக்கரில் மட்டும் பண்ணணுமான்னு கிடையாது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டிப் நம்பர் 5. இந்த டிப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். கிராம்பு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக சுகர் வச்சுருப்பீங்க. டப்பாவில் எல்லாம் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.